ஸோ ஈரோடு பிரச்சாரம் 16ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்னு. எந்த கட்சி? தாவேக தான் சார். நான் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன்? நீங்கள் சார் பரவாயில்ல சொல்லுங்கள். புகைச்சல் தொடங்கி விட்டது. பிரச்சார மேட்டருக்கு வர்றேன் நான். திரு செங்கோட்டையன் அவர்கள் வருவதற்கு முன்பு ஈரோடு மாவட்டத்துக்கென்று தாவேக நிர்வாகிகள் இருப்பார்களா மாட்டார்களா? இருப்பாங்க. பாலாஜி என்று அங்கே ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறார். என்ன ஒரு பைசாவுக்கு மதிக்க மாட்டார். இவர் இஷ்டத்துக்கு பிரச்சாரம்னு அறிவிக்கிறாரு. இவர் இஷ்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணார்னா நான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கன்சல்ட் பண்ணலை அப்படின்னு புகைச்சல் தொடங்கி விட்டது. அவர் செங்கோட்டையன், நம்ம இங்கே வந்திருக்கணும், ஒரு கெத்த காட்டணும் அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு இவர் இஷ்டத்துக்கு பிரச்சாரம்னு அறிவிச்சிட்டாரு. நேரடியாக அவர் செங்கோட்டையன் விஜய் கிட்ட பேசுகிறாரு. ஆர் ஆதவ் சார் நம்ம இதை பேசியிருக்கோம் சார். எப்படியும் இப்போ விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கவங்க தான் அந்த கோபியில் இருப்பாங்க. சடனாக செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு வந்திருக்காரு. அவருக்கு முன்னுரிமை கொடுத்தா அவங்கெல்லாம் வந்து ஒடுக்கப்படுறதா நினைப்பாங்க. அது சரியும் இல்லை அப்படின்னு வந்துச்சா. இப்போ அதையும் கருக்கிட்டாங்க. என்ன பண்ண போகிற? பர்மிஷன் ரிஜெக்டடா? இல்லை, அனுமதி மறுக்கலையா. அந்த இடம் வந்து தொண்டர்கள் வந்தாங்கன்னா போதாது அந்த இடம், அதனால் ஒரு நல்ல இடம் வேறு இடத்த பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னப்பா? தற்காலிக மறுப்பு. இல்லை, நான் சொல்கிறதையும் அதை ஒத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓஹோ, நாங்கள் பீகாரில் தோல்வி அடையவில்லை, வெற்றியை இழந்திருக்கிறோம். ரைட், புரிஞ்சிச்சு. இன்றைக்கி இந்த விஜயோட பிரச்சார கூட்டம் புதுவையில் நடக்கிறது. இது பற்றி நாளைக்கு பேசுவோம். அவர் என்ன பேச போகிறார் அப்படின்றது வந்து நாளைக்கு பேசுவோம். அதை வாட்ச் பண்ணி முடிச்சுட்டு திரு செங்கோட்டையன் இது போல் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு. எந்த இடமும் கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ ரோட் ஷோ கிடையாது, பொது இடம் கிடையாது, தனியார் இடத்தை தான் பார்க்க வேண்டும். ஓகேவா? அங்கே கொங்கு பகுதியில் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் எந்த சமூகத்தினர் அதிகமாக இருப்பார்கள்? கவுண்டர்ஸ். அதற்கு அடுத்தபடியாக அங்கே ஓரளவு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் அருந்ததியினர். அருந்ததியின சமூக மக்கள் 40 ஏக்கர் 50 ஏக்கர் லேண்ட் வச்சுருப்பாங்களா? இல்லை. எந்த சமூக மக்களிடம் நிலம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? கவுண்டர்கள் கிட்ட. அவர்கள் எந்த பக்கம் நிற்கிறார்கள்? இபிஎஸ் கூட. எப்படி கொடுப்பாங்க? அதையும் மீறி ஒருத்தர் கொடுக்குறேன்ட்டு வர்றாருன்னு வச்சுக்கேன், போலீஸ் விட்டுருமா? ஓஹோ, ஆர்ஓ கோலரில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு முழிக்கிறாங்க. செக் பண்ணேன், ஈரோடில் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடமா கேட்டுட்டு இருக்காரு, கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாரும். அது மற்ற ஊர்னா புரிஞ்சுக்க முடியுது சார். கோபியில் எப்படியும் திரு செங்கோட்டையன் அவர்கள் செல்வாக்கோட தானே இருப்பார். ஒரு இடத்த பிடிச்சிட முடியாது அவரால். அவருடைய இடம், அவருடைய டென். அவருக்கு இடம் கொடுத்தாருன்னா இபிஎஸ் காண்டா வர பரவாயில்லையா? இதுதான் அரசியல். நானே லேண்டு வச்சுருக்கேன், கொடுத்துட்றேன். இபிஎஸ்லேருந்து ஃபோன் வருது, என்னங்க இப்படி கொடுத்துட்டீங்க, நமக்கு எதிராக இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் பாட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு வருத்தத்தை வெளிப்படுத்துவார். என்ன இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு. நாளைக்கு அவர் சிஎம்மாக வரப்போகிறாரு. வந்த பிறகு என் நிலைமை என்ன? செங்கோட்டையனால் எனக்கு என்ன உதவியை பண்ண முடியும்? இப்போ செங்ஸ் வந்து தாவேக்காக்கு என்ன தான் வேல்யூ ஆட் பண்ண போகிறாரு? லயபிலிட்டி இஸ் நாட் ஆடிங் எனி வேல்யூ. லயபிலிட்டி டே ஒன்னே நம்ம சொல்லிட்டோம், அவர் இஷ்டத்துக்கு கட்சி இழுத்துன்னு போகிறாருன்னு. ஸோ இதை பார்த்துட்டு இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து அவர் இடத்த பிடிச்சிருவாரு சார். இடத்த பிடிச்சிடலாங்க. இப்போது ஒரு இடத்துக்கு ஒரு நாள் வாடகை 50,000 வச்சுங்க, 1.5 லட்சம் தரேன்னு சொன்னால் கொடுப்பாங்க இடம். அது கிடைக்கிறதுக்கு இன்னும் பெரிய முடியவே முடியாதுன்ட்டுலாம் நான் வாதிடவில்லை. ஆனால் எளிதல்ல சார். நான் செங்கோட்டையன் அவர்கள் இன்னொன்று வேறு சொல்லியிருக்காரு சார். விரைவில் சின்னம் வரும், இந்த சின்னத்தை பார்த்து நாடே வியக்கும், ப்ளஸ் நாடே அஞ்சும். வித்தியாசமாக இருக்கே சார். எனக்கு தெரிஞ்சு திருஷ்டி பொம்மை, எனக்கு தெரிஞ்சு சூனிய அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்குது, வியந்து பார்க்குற என்ன மாதிரி தெரியுதுடா. எனக்கு என்னண்டா பேய் இது பொம்மையும் வைக்க போகிறாங்க போல. மோகினி பிசாசு சார் சின்னத்தை பார்த்து எதுக்கு சார் அஞ்சனம்? இது குட்டி பிசாசு சார். உங்களுக்கு இந்த செங்கோட்டையன் அவர்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து தெரியுதா? ஏதாவது பேசணும், புரியுதா? சரி, வியக்கிற மாதிரி சின்னத்தை தான் நாங்கள் கொடுக்க போகிறோன்னு எலெக்ஷன் கமிஷன் உங்கள்கிட்ட சொல்லிச்சா? ஏதோ ஒரு சின்னம், ரைட்டா, ஏதோ ஒரு சின்னம் ஒதுக்க போகிறாங்க. விசில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், விசில் ஆர் சம்திங் ஏதோ கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு சின்னம் ஒதுக்க போகிறாங்க. இந்த சின்னம் தான் ஒதுக்க போகிறோன்னு தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் சொல்லியிருக்கா? லாஸ்ட் மினிட்ல தேர்தல் ஆணையம் நீங்கள் இது வரைக்கும் போட்டி இல்லை, உங்களுக்கு பொது சின்னமே கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? தொகுதிக்கு ஒரு சின்னம். இவங்க கேட்குற சின்னத்தை மேற்கு வங்கத்தில் ஒரு கட்சிக்கு வழங்கி ஏங்க அது ஏற்கனவே இன்னொரு கட்சி யூஸ் பண்ணுதுங்க. இல்லைங்க, நாங்கள் மாநில கட்சி எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னால், இல்லையா நீங்கள் புதுவையில் போட்டிட்டீங்கன்றாங்க, ரைட்டா? அப்போ எப்படி நாங்கள் அங்கே கொடுக்குறது? இல்லைனா வம்புக்கு மேற்கு வங்கத்தில் ஒரு குட்டி கட்சி கூப்பிட்டு அதே சின்னத்தை கேள், அண்ணன்டைகள் முதல்ல நாம் தமிழர் கட்சிக்கு பண்ணாங்கல்ல. டிடிவி தினகரன் 2வது முறையாக ஆர்கே நகரில் போட்டியிட்ட போது என்று தான் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டி குக்கராப்பா, ஃபஸ்ட்டு வாட்டி தொப்பி, முதல் முறை தொப்பி சின்னத்தில் போட்டிருக்கிறார். அதே சின்னத்தை கொடுங்கன்னு கேட்டோன்னே வேணுக்குன்னு ஒரு சுயேட்சை கூப்பிட்டு இந்த தொப்பின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு குக்கரில்
போட்டிடுறாரு. அதுக்கு அடுத்து நடந்த தேர்தலில் சார் அதே குக்கரு, நான் குக்கரில் போட்டுட்டு ஜெயிச்சிருக்கேன், குக்கர் கொடுங்கன்னு ஏற்கனவே 2 பேரை, குக்கருக்கு 5 பேர் போட்டிடுறாங்க. பரிசு பெட்டி சின்னத்தில் போட்டிட்டார் ஒரு தேர்தலில், கொடுக்க மாட்டேன். அப்போது தான் டிடிவி தினகரன் கல்லை கட்டி கொண்டு கிணற்றில் விழுந்தாலும் விழுவேன், பிஜேபியோடு கைகோர்க்க மாட்டேன், செப்ப கிணத்துல விழுந்தாட்டாங்க, பரிசு பெட்டி கொடுத்தாங்க. அப்படி பண்ண முடியாதா? ஏதாவது பேசணுன்னு அச்சு விடுறது ஒரு நானும் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் ஏதாவது பேசியிருந்தாருன்னா பெருசாக யாரும் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி செங்கோட்டையன் தும்முனார்னா செங்கோட்டையன் தும்மினார், புதிதாக தாவேகவில் இணைந்து செங்கோட்டையன் தும்மினார். அவர் இதற்கு முன்பு இத்தனை முறை தும்மி இருக்கிறார். அதிமுகவில் இருந்த போது இப்படி தும்மவில்லை. தாவேகவில் சேர்ந்த பிறகு முதல் முறை தும்மிய செங்கோட்டையன். பிரேக்கிங் போடுவாங்களே போட மாட்டாங்களா? சந்தோஷமாக இருக்கு அண்ணனுக்கு. அதனால நாடே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சின்னம், எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படின்னு பேசினுக்கிறார். ஆனால் சின்னம்மா அவர்கள் வந்து சொன்னாங்கல்ல சார், செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சிருக்காரு, அதை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு செய்தியாளர் கேட்டப்ப சின்னம்மா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, ஒருத்தவங்க மேலே கோவம் இருக்குன்றதுக்காண்டி ஒரு பெரிய முடிவுலாம் எடுத்துடக்கூடாதுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அது பற்றி செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கேட்டோன்னே வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு வார்த்தை பேச மாட்டார். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நான் கேட்குறேன். அந்த அளவுக்கு விசுவாசம் இவங்களுக்கெல்லாம். இன்னைக்கு பலவீனமாக இருக்காங்க அந்த அம்மா, இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்தவங்க அவங்க தான். எதுக்கு பொசுக்குன்னு காலில் விழுந்தாங்க? அதனால் அந்த இதில் எடுத்து பேசுவோம். ஏடிஎம்கேல இன்றைக்கி சரி, இது வரைக்கும் என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு எதிராக பேசியிருக்கிறாரா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். பேசுனது பன்னீர்செல்வம் தான். மாடியில் தள்ளி விட்டு மண்டையை உடச்சிட்டாங்கன்னாங்க ஜெயலலிதாவை, தெரியுமா? ஞாபகம் இருக்கு உனக்கு கதை? இல்லை. அப்போ நிறைய பேய் கதைகள் வந்தது, அதில் ஒரு பேய் கதை இது. கட்டை எடுத்து மண்டையில் அடிச்சிட்டாங்க, நக்கீரன் ஸ்டோரி எழுதுனாங்கப்பா. எதுக்கு விசாரணை கமிஷனை கொன்னுட்டாங்கட்டாங்கப்பா. அந்த முதல் பேய் கதை எழுதுறது நக்கீரன் தான். மாடியில் இருக்க அந்த அம்மா கட்டை எடுத்து மண்டியில் அடிச்சிட்டாங்களாம். அடித்தோடனே அந்த அம்மா தலையில் உழுந்து பால்கனிலேருந்து அப்படியே உருண்டுக்கிட்டே வராங்களாம் படிக்கிறதுல. சுயநினைவு இல்லாமல் தான் மருத்துவமனையில் சேர்த்தாங்களாம். இப்படி பேசுனது பன்னீர். இன்னைக்கு ஏடிஎம்கேல ஒருத்தரும் பேச மாட்டாங்க. மனசுக்குள்ள கோவம் இருக்கும் ஒருத்தருக்கும், சொல் டிஃப்ரெண்ட், ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. ஸோ அதுக்கு அப்புறம் தான் வந்து ஆர்கே நகரில் தேர்தல் அப்படின்னும் போது அவங்க ஜூஸ் குடிக்கிற மாதிரி வீடியோ வெளியே வந்துச்சு. அது சீக்வன்ஸ் உங்களுக்கு தெரியாது. பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி 5 மணிக்கு பிரச்சாரம் முடியுதுன்னா நாளைக்கு ஒரு நாள் பிரேக்கு, நாளன்னைக்கு போலிங்க இல்லையா, ஒரு நாள் விட்டு போலிங்க. பிரச்சாரம் முடிஞ்ச உடனே ஆர்கே நகரில் ஒவ்வொரு வீட்லேயும் நோட்டீஸு. ஞாபகம் இருக்க போனுங்க, ஒவ்வொரு வீட்லேயும் நோட்டீஸு. அடித்து கொன்றார்கள் அம்மாவைன்னு. ஏன்னா டிடிவி தினகரன் ஜெயிக்கக்கூடாது, அடித்தா கொண்டாங்க, இது ரிலீஸ் பண்ணுறேன்ட்டு ஜெயலலிதா ஜூஸ் குடிக்கிற ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணி இந்த தினகரன் ஜெயித்த அந்த இடைத்தேர்தல். சமீபத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போய் விஜய் அவர்களை சந்திச்சார் சார். தாவேக்க காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையா அப்படின்லாம் வெளியில் பேசப்பட்டுச்சு. நம்மளும் அவர் உண்மையை சொன்னால் இருந்தாலும் இப்போ அவரே மறுப்பு செய்தி வெளியிட்டார் சார், நாங்கள் தாவேக்காவெல்லாம் இணையலை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எங்கே வேணாலும் போகிறதுக்கு உரிமை இருக்குது அது மாதிரி சொல்லியிருக்காரு. தலைக்கு கத்தி வந்துருச்சு. அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இந்த விளக்கம். அது மட்டும் அல்லாமல் நேற்று எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போட்டிருக்காரு. பன்றிகளோடு சரிசமமாக சண்டை செய்ய முடியாது அப்படி. அது நேரடியாக செல்வ பெருந்தகை குறிவைத்து செய்யப்பட்ட சாதி ரீதியான தாக்குதல். நான் செல்வம் நமக்கு என்னென்ன பண்ணியிருக்காருன்னு நம்மளே வாலின்னு தான் சொல்கிறோம். எனக்கு 100 விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் நான் செல்வ பெருந்தகையை சாதி ரீதியாக விமர்சனம் செய்ய மாட்டேன். அந்த சாதியை பயன்படுத்தி நீங்கள் ஏமாத்துறீங்க, ஃப்ராடுத்தனம் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இது சாதி ரீதியான வன்மமான தாக்குதல். இது தவறு. அவரோட நடத்தை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை பிரயோகம், அவர் வேறு யாரையும் குறிப்பிடல பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த அளவுக்கு அவருக்கு கோவம் வர்றதுக்கு என்ன காரணம்? பிரவீன் சக்கரவர்த்தி அங்கே போனதே எனக்கு தெரியாது. கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவர் நீக்குங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி கெடுத்து விட்ருவான் போல இருக்கு இந்த ஆளுன்ட்டு செல்வம் பேசியிருக்காரு. யார்கிட்ட பேசுவார் செல்வம்? கார்கே கிட்ட. அங்கே பேசின உடனே விஷயம் ராகுலுக்கு போயிருக்கோம். நம்ம பதவிக்கு சிக்கல். அந்த கோபம், அதுக்காக என்ன வார்த்தையை பயன்படுத்துறதுன்னு இருக்குல்ல. இன்னொன்று, உன்னை யார் போய் பார்க்க சொன்னது? விமர்சனம் வரத்தான் செய்யும். உனக்கு வேணும், நீ உன் மனசில் பெரிய சாணைக்கேன் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு நம்ம கூட்டணி ஏற்படுத்தலான்னு ட்ரை பண்ணாங்க. செட் ஆகலை. இன்றைக்கி ஒரு கட்சி அது இஷ்டத்துக்கு தான் போகும், உன் இஷ்டத்துக்கு கட்சி வராது. அதனால் இது மிக மிக கண்டனத்திற்குரியது. வெளிப்படையாக யாரும் பேச மாட்டாங்க. பட் இது என்னப்பா வார்த்தை? இது நம்ம வீட்டில் சாக்கடை ஊற்றுனாங்க தம்பி, மலை தள்ளி வச்சுட்டு போனாங்க. செல்வம் தான் காரணன்றது ஊருக்கே தெரியும். அப்போ கூட அவரை ஒரு கடும் விமர்சனம் பண்ணியிருக்கேன், பண்ணுவேன். இது போல் ஒரே வார்த்தையில் புத்தியை காமிச்சிட்டாருன்னு சொன்னேன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு. யோசிச்சுப்பாரு. சொல்லாமல் அப்படியே அதால் மனுஷனே இல்லை, இப்படி ஒருத்தன் செய்வானா அப்படின்றது வேற. ஒரே வரி புத்தியை காமிச்சிட்டான் பாருன்னு சொன்னேன்னா அது சாதி ரீதியான தாக்குதல், செய்யக்கூடாது. ஆனால் பன்றிகளோடு சண்டையிட முடியாதுன்னு யாரை சொல்கிறேன்? நீ கட்சி நடவடிக்கை எடுக்குமா சார்? நீங்கள் பாருங்க மாலதி, இன்றைக்கி நடவடிக்கை எடுத்துடுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஆர் பிரைமரி மெம்பர்ஷிப்லேருந்து சாக் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்குவோம். என்ன பண்ணுவார் பிரவீன் சக்கரவர்த்தி? வேற கட்சிக்கு போவார், தாவைக்காக போயிடுவார். தினம் போய் மைக்கு போடுவாங்களா? செங்ஸ் மாதிரி தான். இத்து போன செங்கோட்டை என்கிட்ட டெய்லி மைக்க போடுறாங்களா?
நான் அப்போ தான் சொன்னேன், தும்முன கதையை சொன்னேனே, அப்போ போய் போடுவாங்களா? ராகுல் காந்திக்கு அறிவே கிடையாதுன்னு பேட்டி கொடுப்பேன். இப்படி பேசுகிற ஆள், ஞாபகத்தில் வச்சுங்க, ஒரு செல்வ பெருந்தகை இப்படி பேசக்கூடிய ஆள் ராகுல் காந்திக்கு அறிவே கிடையாது, அவரால் தான் இந்த கட்சி வீணாக போச்சு, அந்த குடும்பத்துக்கிட்டே இருந்து கட்சி வெளியில் வந்தால் தான் காங்கிரஸ் கட்சி உருப்படும், தமிழ்நாட்டில் ஒரு நாளும் காமராஜர் ஆட்சி அமையாது. இப்படி டெய்லி எலெக்ஷன் நேரத்தில் பேட்டி கொடுத்தா இது நல்லதா? சசி தரூர்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? ஆமாம் சார். ராகுலையோ காங்கிரஸையோ விமர்சனம் பண்ணுறதில்ல, ஆனால் மோடியை புகழ்ந்துக்கிட்டே இருக்கார். எந்த அளவுக்கு பிஜேபி ப்ளே பண்ணுதுன்னா, வெளிநாட்டை சேர்ந்த அதிபர்கள்லாம் வரும்போது ஸ்டேட் டின்னர்னு கொடுப்பாங்க. அது வந்து ஒரு நாடு கொடுக்கக்கூடிய விருந்து, கட்சியோ அரசு கொடுக்கக்கூடிய விருந்துன்றதை விட அரசு தான் ஒரு நாடு கொடுக்கக்கூடிய விருந்து. அப்படி ஒரு விருந்து கொடுக்கும்போது எதிர்க்கட்சி தலைவர்களை, முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்களை அழைப்பாங்க விருந்துக்கு. காங்கிரஸ்லேருந்து யாரை பார்க்க கூப்பிடணும்? ராகுல் காந்தி அவர், இல்லைன்னா கார்கே, சசி தரூரை கூப்பிட்றாங்க. 5 நிமிஷம் ஆகாது நீக்கிறதுக்கு. எதுக்கு? நல்லா இங்கிலீஷில் ஸ்டைலாக பேசுவார். இப்போ எல்லா நேஷனல் மீடியாலேயே உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. தேவையா? இப்போ அடுத்து இதே போல் நீக்கப்படாமல் இருக்கக்கூடிய இன்னொருவரை பற்றி பேசுவோம். யார்? திரு அண்ணாமலை.